நேத்ரா தொலைக்காட்சியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருக்கின்றார் ஒரு நடன கலைஞர். 12 வருடங்களுக்கும் அதிகமாக தன்னுடைய நடன ஆற்றலை வெளிப்படுத்தி நடன கலைஞராக இயக்குநராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகாந்தன் மோடு இணைந்திருக்கின்றார். கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருமே செல்லமாக கூப்பிடுவாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இப்போதான் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் உங்களோட பிறந்தது யாழ்ப்பாணம். இப்போ மட்டக்களப்பில் இருக்கிறீங்க. இந்தியாவிலையும் போயிட்டு இந்த நடன துறையில் பல கற்கை நிலைகளில் போயிட்டு நடன நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி போயிட்டு இருக்குது? 12 வருட கால அனுபவம். நான் 2011 அப்புறம் இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டேன் கிளாஸஸ். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி மாணவர்களை உருவாக்கி நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயினது. அதுக்கப்புறம் சினிமா மேலே இருந்த மோகம், அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் சாதிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு முதல்ல ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. வவுனியா ஸ்டார் மீடியா பிரியந்தன் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் சேர்ந்து முதலாக அலைபாயும் மனசு அப்படின்ற ஒரு ஆல்பம். அது அந்த டைமில் எல்லாராலையும் பெருசாக பார்க்கப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஆரம்பிச்சு 2015 எங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இலங்கையில் இவ்வாறான பாடல்கள் வெளியிடுறதுக்கு முக்கிய காரணம் ஆரம்ப காலமாக முக்கிய புள்ளியே அவர் தான் என்று சொல்லலாம். தமிழ் மொழியில் பொறுத்த மட்டும் அவங்களுடைய படைப்பில் இருந்து தான் அடுத்தடுத்த படைப்புகள்லாம் வெளியாக இருந்தன. எங்களுக்கு அந்த நேரம் டான்ஸோட ஒரு பாடல் வந்து நான் நினைக்கிறேன் முதல் முறையாக வந்த ஒரு பாடல். அதுக்கப்புறம் நிறைய ஆல்பங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ நிறைய இந்தியன் ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்படி இப்போ வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு உங்களுடைய படைப்புகளோடு நாங்கள் பேசுகிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். ரசிகர்களுக்கும் அந்த உங்களுடைய படைப்புகளையும் ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதல்ல இந்திய படைப்பு, இந்திய கலைஞர்களோடு இணைந்த ஒரு படைப்பை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸ் எல்லாமே இந்த டான்ஸ் உள்ள எங்கள் மாணவர்கள் இங்கே ஒரு 3-4 days கொழும்புக்கு வந்து தெரிந்த பேட்டிக்குள்ள உள்ள அவ்வளோ பிள்ளையிலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிவிட்டு ஸ்டூடியோ வேர்ஷன் கானா பாலா சாரை வச்சு ஸ்டூடியோ வேர்ஷன் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் வந்து ஒரு ரேப் சாங். ஒரு ரேப் சாங் வந்து இராஜ் மியூசிக்கில் ரேப்பில் தான் இருந்தது. அப்புறம் கிஷான் மகேஷ் நாங்கள் அதை ஃபோக்காக மாற்றி இந்த பாடலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னு சொல்லி ஒர்க் பண்ண ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து ஒரு 5-6 ஹவர்ஸுக்குள்ளே தான் இந்த சாங் எடுத்தோம். எங்களுக்கு பெரிய டைம் டியூரேஷன் ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ஷூட் போகிறதுக்கு பட்ஜெட் இருக்கல. ஸோ கிடைக்கிற பட்ஜெட்டை வச்சு பண்ண இந்த பாடல் தான் நான் நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய பட்ஜெட் சாங் இந்த சாங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் உண்மையிலே அது ஹிட்டான அளவுக்கு போன ஒரு பாடல். ரசிகர்கள் விரும்பி கேட்குற, அதாவது பாடல்கள் வெளியாகலாம், ஆனால் ரசிகர்கள் இந்த பாட்டை தாங்க அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்கறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அதிசயம். அதாவது ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்குது இவ்வாறான படைப்புகள். அதான் எங்களுடைய நிகழ்ச்சியிலையும் அழைப்பினை ஏற்படுத்த மாதிரி பாடல்கள் கேட்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இது தமிழ்நாட்டிலையும் சன் மியூசிக்கில் இந்த பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க. முக்கியமாக விஜய் டிவி மாக்காப்பா அதை ஷேர் பண்ணியிருந்து வரவேற்பு தந்தது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சாரும் அதை ஷேர் பண்ணியிருந்தவங்க. அந்த டைமில் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச இதை பண்ணியிருந்தோம். நாங்கள் இன்னும் பண்ண முடியும். தெரியும் நான் இலங்கை கலைஞர்கள் இன்னும் வளர வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ 2011ஆம் ஆண்டு நீங்கள் இந்த துறையில் ஆரம்ப காலம், இந்த ஆரம்ப நாட்களுக்கும் இப்பவும் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் எப்படி இருக்கின்றது? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆரம்ப காலத்தில் மிக கடினப்பட்டு தான் அந்த துறைக்குள்ளேயே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்கள், அது நேரம் இளையவர்கள், இவர்களுடைய படைப்புகளுக்கும் உங்களுடைய அனுபவங்களை பற்றி? இப்போ வந்து நல்ல ஆரோக்கியமாக அது வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் பெரிய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து கொடுத்தது வந்து இப்போ ஒரு டைமில் நாங்கள் இப்படி மீடியாஸுக்கு வந்து தான் நாங்கள் அந்த படைப்புகளை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருந்து. இப்போ சோஷியல் மீடியாவும் பெரிய லெவலில் பார்க்கப்படுது, வரவேற்கப்படுது. அப்போ சோஷியல் மீடியா மூலமாக கலைஞர்கள் வந்து தங்களோட திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு பாப்புலர் ஆகி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் செலிபிரிட்டி செஞ்சே இருக்கிறாங்க. நான் தென்னிந்திய கலைஞர்களுக்கு எதிரானவன் இல்லை. ஸோ அவங்களுக்கு செலவழிக்கிறத ஒரு ஹாஃப் பேமெண்ட் அதை எங்களோட கலைஞர்களுக்கு செலவழித்தா இன்னும் பிரம்மாண்டமாக எங்களுக்கு அதை கொண்டு வர முடியும். அதுக்காண்டி தான் நாங்கள் முழுக்க முயற்சி பண்ணி ஒரு சேவையின் அடிப்படையில் எங்களோட கலைஞர்களுக்கு மகுடம் சூட்ட வேண்டும்,
என்ற ஒரு போர்வையில் தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் கூட நாங்கள் செய்கிறோம். அந்த அவார்டு பற்றி நாங்கள் பேசலாம். இதுவரையும் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருந்தது? முதல் முறையாக நாங்கள் வந்து 2014ஆம் ஆண்டு அந்த அவார்ட்ஸ் அந்த மாதிரி செய்திருந்தோம். திருப்பி அடுத்த வருஷமும் செய்திருந்தோம். பிறகு இடைப்பட்ட சில கம்பெனிஸ் இந்தியன்ஸோட கொலாபரேஷனோட பண்ணி கொண்டிருந்த நான் பிறகு தனியே நான் செய்ய வேண்டிய வெட்டு சில இடர்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு போகிற டைமில் அசாதாரண சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது, கோவிட். அப்படியே ஸ்டெப் ஆகி இந்த வருடம் ஒரு சிறப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதி மட்டக்களப்பு தேவநாய மரங்களை வந்து பிரம்மாண்டமாக எங்களோட கலைஞர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதில் சிறப்பு அம்சம் என்னென்னு சொன்னால் முழு இலங்கை தமிழ் கலைஞர்களும் அது மட்டும் இல்லாமல் பல்துறை சார்ந்த கலைஞர்களும் அதுக்குள்ளே வந்து இடம்பெறுறாங்க. அதை வந்து எங்களோட மக்களாகிய தமிழ் மக்களும் கலைஞர்களும் இதை வரவேற்றால் இன்னும் மெயினாக நான் இதை செய்ய காரணம் என்றால் ஃபஸ்ட்டாக உண்மைக்குமே நான் பெருமையாக சொல்லுவேன். 2014ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு இலங்கையில் இவ்வளோ ஒரு இடத்துல அவ்வளோ கலைஞர்களும் அவார்டை வாங்க வரணுன்னு தான் தெரியும். இவ்வளோ கலைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இணைஞ்சு செயல்பட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து குறிப்பாக ஷமீல்ன்ற மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கும் இந்தியாவில் அந்த கனெக்ஷன் நாங்கள் செய்த அவார்ட் மூலமாக இந்தியா போக கிடைச்சது. அவங்களோட இப்போவும் நட்புறவாக அவர் இருக்கிறார். டிரெக்டர்மாரோட எல்லாம் இருந்து இப்போ இந்தியன் ப்ராஜெக்டும் அவர் பண்ணியிருந்தவர். நம்மளோட டிஆர் சாரோடையும் ஒரு ஆல்பம் எல்லாம் பண்ணியிருந்தவங்க இப்போவும் இந்தியனுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி உண்டு கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்குது. அவார்ட் வாங்கின முக்கியமான கவிமாறன், சிந்தர் அப்படியான கலைஞர்களும் இந்தியாவில் போய் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜெராட் நோயல் என்று சொல்லி ஒரு பெரிய படம் ஒன்று முடிச்சிருக்கிறார். ஸோ அதை நியூஸ் நான் நினைக்கிறேன், நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. ஃபுல் ஃபிலிம் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி நிறைய இந்த முறையும் கூடுதல் எங்களுக்கு மலைய தமிழர்கள்ட்ட போய் சேர்ற விதம் குறைவு. ஸோ இந்த முறை மெயினாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா இடமும் விசிட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவு தூரம் விசிட் பண்ணி கலைஞர்களை தேடி ஒன்று திரட்டி. ஏன்னா இந்த முறை இலங்கை தமிழ் கலைஞர்கள்ன்ற அந்த கேட்டகரிஸில் அவ்வளோ தமிழர்களும் அங்கே வரணும் என்றதும், குறிப்பாக இந்த மாதிரி கௌரவிக்கப்படுற கலைஞர்களை தவிர இருக்கிற கலைஞர்கள் அவனைவரும் திறமைசாலி இல்லைன்றதில்லை, அடுத்த வருஷம் கௌரவிக்கப்படுவாங்க. இது மெயினுங்கிற கன்செப்ட் என்னென்னா, முதல் போட்டி அடிப்படையில் நடந்தது. எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் போட்டி அடிப்படையில் நாங்கள் செய்கிறது தவறுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் வளர்ந்து கொண்டு வர ஒரு கலை. ஸோ அந்த எங்களோட இண்டஸ்ட்ரி, அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து போட்டியை ஏற்படுத்தி இதை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஸோ அடிமட்ட கலைஞர்களும் கௌரவிக்கப்படுவார்கள். அதுதான் எங்களோட கன்செப்ட். சகல கலைஞர்களும் கௌரவிக்கப்படணும். ஆண்டுதோறும் இது நடக்கும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பொதுவாக இந்த கலைத்துறை பொறுத்த மட்டும் இசை ஒரு பாடகியாக தங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு களம் இருக்கும். நேரம் சந்தர்ப்பங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கு. நடன கலை இவர்களுக்கு எவ்வாறு இந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றன? உண்மைக்குமே அது பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். நடன கலைஞர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேறு டீம் இருக்கிறாங்க. இருந்தும் எந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம்னா, ஒரு டான்ஸர்ஸை ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒரு திறமையான நடன கலைஞனை அவரை உருவாக்குறதுங்களுக்கு குறைஞ்சி 2 வருட காலம் எடுக்குது எங்களுக்கு. அவரை ஒரு 1 இயர் ட்ரெயின் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டேஜில் ப்ராக்டிக்கல் வைஸாக அவர் ஸ்டேஜ் ஏற்றி நல்லா மோல்ட் பண்ணி எடுத்து ஒரு டான்ஸராக கொண்டு வர நேரம் உண்மைக்குமே அந்த நடன கலைஞனுக்கு லைஃப் இல்லை. தொடர்ந்து எங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. அந்த பிள்ளைகளை எங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியாது. அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், கஷ்டப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்க தொழில் வாய்ப்பை தேடி போக வேண்டியதாக இருக்கும். அப்போ இது ஒரு நிரந்தர தொழிலாக இலங்கையில் இல்லாதது வந்து எங்களுக்குரிய ஒரு பெரிய நான் ஒரு சாவக்கடாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்டா ரொம்ப கஷ்டம். ஏன்டா ஒரு மாணவனை ரெடி பண்ணிவிட்டு அந்த மாணவன் விட்டு அந்த ஃபீல்டை விட்டு அவுட் பண்ணி ஏன்டா துபாயிலெல்லாம் போய் இந்த அசிஸ்டன்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் முகுந்தன் என்று சொல்லி அவர் போய் ரொம்ப கஷ்டப்படுறார் துபாயில். ஏன்னா என்னோட வச்சுக்கொள்ள இல்லாமல் ஏன்னா எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூவாக இல்லாததால் அந்த பிள்ளையை பெர்மனெண்ட்டாக வச்சுருக்க முடியாது என்னால். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி அந்த பிள்ளையில ஃபேமிலி இஷ்யூஸையும் நாங்கள் பார்க்கணும். அப்படி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு படைப்பில் இப்போ ஆடின அவ்வளோ டான்ஸர்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 2-3 பேர் தான் என்னோட இருக்கிறாங்க. மீதி அவ்வளோ பேருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இஷ்யூஸ். நாங்கள் அதை குறை சொல்ல முடியாது. பிள்ளைகள் பாவம். எங்களுக்கு தொடர்ந்து ஒரு எங்களுக்கு கலை உலகம் உருவாகினால்
அதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னர் பேசி கொண்டிருக்கும் போது நேத்ரா டிவி நீங்கள் தான் ஒரு நண்பரோடு பேசியிருக்கும் போது அவரே சொன்ன விஷயம், பாடகராக வர்றவங்களுக்கு எத்தனையோ இளையவர்களுக்கு சிறுவர்களுக்கு கூட அவர்களை பற்றி பேசப்படுது, அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனால் நடனம், அதை விட உண்மையிலேயே நடன கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்றார்கள். அது மிக சிறந்த ஒரு கலை. அந்த கலையை போற்றுறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் ஏன் சிலரும் அவ்வளவு தயக்கம் இல்லை, இருந்தாலும் கூட அது குறைவாக இருக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்திருந்தது. கண்டிப்பாக. என்னடா இந்தியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் கௌரவிப்பு தான் இம்பார்ட்டன். அங்கே பயங்கரமாக கௌரவிப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் போய் வில்லேஜ் சைடெல்லாம் போய் நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆள்ற நேமை சொல்லி ஸ்டேஜ் கூப்பிட்டு கிளப் பண்ணி பொன்னாடை பொருத்தி கௌரவிச்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப வரவேற்பாக இருக்கும். அது இங்கே இல்லைன்றதன் அடிப்படையில் தான் இந்த விருது விளங்கும் விழாவை நான் மேற்கொள்ள. ஏன்னா எனக்கான சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொண்டது. எனக்கு பெருசாக யாருமே வாய்ப்பு தரையில்லை. அந்த வாய்ப்புகளை நானாக தான் உருவாக்கி கொண்டு நான் இலங்கையில் சந்தர்ப்பம் வழங்குற அளவுக்கு இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்டா அதில் ஒரு பெரிய லெவல் வரைக்கும் நான் சிங்கள மூவி பெரிய டாப் ஹீரோவோடலாம் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறேன். அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இங்கே எங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு இண்டஸ்ட்ரின்றது எங்களுக்கு இன்னும் இல்லை. அதை உருவாக்குறதுக்கான முயற்சி எல்லா கலைஞர்களும் சேர்ந்து அதை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ரீச் ஆகுது எங்களோட விஷயம். அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உருவாகும் என்று நம்பிக்கொண்டு இந்த பயணிக்கிறோம். அதே போல் உண்மையில் அந்த தென்னிந்தியாவிலும் கூட பார்க்கும்போது அந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்குற பாடல்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நடன நிகழ்ச்சிகள் ரியாலிட்டி ஷோஸுக்கு வந்து பெருசாக பேசப்படுவதில்லை. சரி, அது மாற வேண்டும். நிச்சயமாக நடன கலைஞர்களையும் போற்ற வேண்டும். நீங்கள் அதிகமாக அவார்டிங், அதாவது விருது வழங்கி கௌரவிப்பதன் ஊடாக அவர்களினுடைய திறமை உலகளவில் பேசப்படும், அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இது நாங்கள் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கின்றது. அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த அவார்ட் வினிங் சாங்காக இருக்கக்கூடிய உயிரை, அந்த பாட்டை பற்றியும் நாங்கள் பேசலாம். அது எந்த மாதிரியான? அது வந்து நவீன் என்று சொல்லி பாலுமேந்திரா சார் பட்ரையில் வந்து ஒரு 3 month ட்ரைனிங் எடுத்திருந்தார் கேமரா சம்பந்தமாக. அவர் இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறார். அப்புறம் வந்து பாடலாசிரியர் சதீஷ் ஆனந்த்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னராக ஃபஸ்ட் டைம் வந்து பேட்டிக்லோவில் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னராக இருந்தவர். அவரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் ஹீரோவாக ஒர்க் பண்ணவர் ஒரு வெட்டினரி டாக்டர். அவருக்கு சின்னதுலேருந்தே டான்ஸ் ஆட ஆசை. அப்போ ஸோ அவர் வெட்டினரி முடிச்சுட்டு வந்து ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருந்தவர். அதில் ஹீரோயினாக இந்த மாணவி தான், பிரணிதான்னு சொல்லி இந்த மாணவி தான் அதில் ஹீரோயினை நான் போட்டிருந்தேன். நான் கொரியோகிராஃபியும் எங்களோட பாய்ஸ் பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸாக இருந்தவங்க. அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கேமரா வசதி இல்லை, ஒரு நார்மல் கேமராவில் எடுத்த ஒரு பாடல். அது நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அவார்டும் வின் பண்ணிச்சு. அது சிறந்த திரையொலியாக்கம் சம்திங் கொடுத்துருந்தாங்க. முடிஞ்சால் அந்த பாடலையும் பார்க்கலாம். ஆனால் இந்த 2024 அதை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னர் இன்னொரு காணொளி இருக்கு, அதை பார்த்துட்டு அது ஒரு சம்மந்தமாக நாங்கள் பேசலாம்.
ஆண்டுகளுக்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு வெளியான ஒரு பாடல். இந்த பாட்டு பார்க்கும்போது தென்னிந்திய படைப்புகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு சிறந்த பாடல். உண்மையிலே ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இவ்வாறான படைப்புகள் உங்களோடு சேர்ந்த படைப்புகளாக தான் வருகின்றன. 2011 அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. 2014ஆம் ஆண்டு காட்சிகளும் அந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது தான் அங்கே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு காலத்தில் வந்து பொப்பாடல்கள், பிறகு ரப்பிஸை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. இலங்கை என்றால் இந்த பைலா பாட்டு, பொப்பாட்டு, ரப் பாட்டுன்னு சொல்றதை தாண்டி அனைத்து படைப்புகளையும் தரக்கூடியவர்கள் இசையில், நடனத்தில் என்பதை நிரூபித்த கால பகுதியாக இந்த பொற்கால பகுதி நாங்கள் சொல்லலாம். இந்த பாட்டை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பேசுகிறோம். கண்டிப்பாக இது வந்து முதல் முறையாக ஸ்டார் மீடியா பிரியந்தன் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தார். பவனி அவர். அப்போ அவர் கால் பண்ணிவிட்டு, மாஸ்டர் அப்படி ஒரு சாங் இருக்குது, ஷமில்ட சாங், நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆல்பம் ஒன்று செய்வோம். நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். பவனியாவில் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மிங்க்கு என்ன புக் பண்ணியிருந்தேன். நான் போய் அதை பண்ணி கொடுத்துருந்தேன். நான் அப்போ அந்த டீம் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை, இப்போ டான்ஸ் டீம் ஒன்று இருக்குது, ஸோ அது உங்களை வச்சு ஒரு ஆல்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி பேசுகிறாரு, சாங் அனுப்பிட்டு அடுத்த நாள் காலமையே வந்துட்டார். அந்த அப்படியே அந்த மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் நைட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து ஷூட் போயிட்டோம். இந்த சாங்கில் ரெண்டு சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. இந்த ஒழுங்காக பார்த்தா தெரியும், இதில் வந்து சேட் அண்ட் ஹாப்பினஸ் ரெண்டும் இதில் போய்கொண்டிருக்கும். ஒரு ஹீரோயினோட ஆடிட்டு இருக்கிறவர் ஹாப்பியாக இருக்கும், மற்ற குரூப்போட தனியே ஆடுறவர் வந்து சேடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பேக்ரவுண்டும் கூடி அந்த கடற்கரை மண் அது இது என்னடா பாலைவனம் கிடையாது, இப்போ எங்களுக்கு அவ்வளவுக்கு வசதி இல்லை. ஸோ இதுக்கும் ஒரு 195 விதமான பாடல்கள் எல்லாமே ஒன் டேயில் 5-6 ஹவர்ஸுக்குள்ளே எடுத்த சாங்ஸ் தான். இது நாங்கள் அப்படியே என்னென்ன எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணது எல்லாருமே டான்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. அப்போ டான்சர்ஸ் அந்த இடத்துல ஸ்போர்ட்டில் சொல்லி கொடுத்தோன்னே அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருந்தது, குயிக்காக எங்களுக்கு அதை பண்ணக்கூடியமாக இருந்தது இந்த பாடல். ஆனால் சரியான வரவேற்பு அந்த டைமில் வந்தது, ஒரு மறுமலர்ச்சியமாக இருந்தது. ஒரு பாடல் முதல் முறையாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாடல் ஒன்று டான்ஸோட வருது அப்படின்றது. இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள் வந்து அப்போ இருந்திருந்தால் இந்த பாடல் இன்னும் நான் இப்போ இந்த பாடல் வந்து ஒளிபரப்பாக நேரம் கூடி என் மனதில் தோன்றது. ஸோ இப்போ கொரியோகிராஃப் பண்ணியிருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், விஷுவல் இன்னும் கட் ஷாட்ஸ் நிறைய வச்சுருக்கலாம், நிறைய ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததால் அப்படி தோணுது. அதை போன்ற அதை விட இன்னும் சிறப்பான பாடல்கள் அடுத்தடுத்த பாடல்களாக வரணும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பும் ஆசையும் வாழ்த்துக்களும் கூட. 2024 என்னென்ன பிளான் எல்லாம் இருக்கு? 2024 நான் இப்போ ஒரு ஆல்பம், ஆக்டர் ஜானி, ஆக்டர் பிரியா வச்சு ஒரு ஆல்பம், மியூசிக் டைரக்டர் பிரஜீவோட சாங் உண்டு. அந்த சாங்கை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். மழை தொடர்ந்து பெய்கிறதால வந்து எனக்கு கண்டினியூவாக எங்களுக்கு அதை எடுக்கலாமல் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக எடுக்கணும். நான் எங்களோட அந்த பாடலை எடுத்து எங்களோட ஷோவிலேயே ரிலீஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு ஆசையோடு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் காலநிலை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை, அதெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு மோண்டேஜ் விஷுவலேஷன் வந்து பெஸ்ட்டாக காட்டணும்ன்ற ஒரு ஆசையில் ஒரு இடம் லொக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் என்றதால ஒரு முயற்சி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சாங்கை காலநிலை சரியாக இருந்தால் கண்டிப்பாக விருது விழா எப்போ இருக்கு? இந்த மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த விருது விழா. இலங்கையில் இருக்கிற அவ்வளோ கலைஞர்களும் ஒரு இடத்துல குவிஞ்சு விருதை பெறுவாங்க. அதில் மிக்க மகிழ்ச்சியாக ஆவலோடையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் கலைஞர்களை. அதில் வந்து யூடியூப் கலைஞர்களும் அதுக்குள்ளே வராங்க. அப்புறம் வந்து சாதனையாளர்கள், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சாக்கள். எங்களோட சமூகத்தில் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 26 நிமிஷத்துக்குள்ளே ஒரு குறுகிய பிள்ளையார் சிலையை செதுக்கி உலக சாதனை படைத்த பிள்ளை எங்களோட இலங்கையிலும் இருந்தது, யாருக்குமே தெரியாது. 2 கையாலையும் விரைவாக எழுதக்கூடிய 4 வயது பெண் பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதுவும் எங்களோட ஊரில் தான் இருந்திருக்குது. இந்த முல்லைத்தீவில் அவங்க கோல்டு மெடல் எடுத்த அம்மா. ஸோ அப்படி நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரும் அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு கடும் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். எங்களோட கலைஞர்களுக்கும் சில நேரம் சில கலைஞர்களுக்கு வந்து நான் அதை இதில் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். சில பேர் வந்து அதில் நாங்கள் அதை அவங்கள வெளியால் கொண்டு வரத்துக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு சில கலைஞர்களை சப்போர்ட் குறைவாக இருக்குது. எங்களுக்கு கலைஞர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை கட்டி எழுப்ப முடியும்.
அது சாதாரணமாக வளமையான ஒன்றுதான். இல்லை, அது மாறணும். இப்போ நாங்கள் தென்னிந்திய சினிமா பார்க்கணும் தானே, எங்களுக்கு தென்னிந்திய சினிமா அங்கேருந்து நேரடியாக பார்த்தாக்கள் எங்களுக்கு தெரியும். அது இந்த பெரிய வளர்ச்சி நாங்கள் திங்க் பண்ணக்கூடிய இயலாது, இங்கே திங்க் பண்ணக்கூடிய இயலாது. நாங்கள் எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு சாதாரணமாக எடுக்கிற ஒரு பாட்டுற பட்ஜெட் போதும் எங்களுக்கு இங்கே ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு குறுகி அவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க, நாங்கள் பட்ஜெட்டுக்குலாம் யோசிக்கிறது. இதை எப்படி கொண்டு வர முடியும்? நிறைய லொக்கேஷன் போக முடியாது. லொக்கேஷன் போனால் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் பட்ஜெட் கூடும். ஸோ டைம் டியூரேஷன் கூடும், டிரான்ஸ்போர்ட் கூடும், ஃபுட் அக்கமண்டேஷன் இப்படின்னோடனே உடனே என்ன செய்கிற, ரைட் ஒரு 1 டேயில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அதை குறுகிய இதுக்குள்ளே நாங்கள் அந்த சரியான படைப்பை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்த முக்கியமாக எங்களோட மக்கள் இலங்கை படைப்பையும் தென்னிந்திய படைப்பையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட பட்ஜெட், அவங்களுக்கு அதுக்குரிய மார்க்கெட்டிங் இருக்குது, எங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இல்லை. ஸோ அதால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் எங்களுக்கு இதை பண்ண முடியும். ஓவரால் பெரிய லெவலில் கொண்டு போக முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் இருந்தால் கண்டிப்பாக எங்களாலையும் பண்ண முடியும். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களும் தங்களுடைய படைப்பாளிகள், தங்களோடு சேர்ந்த படைப்பாளிகள் கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்த்துங்கள். அதனை குறை கூறுவதும் அதில் தட்டி பறிக்கிறதும் இவ்வாறானதிலிருந்து மாறினால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் இலங்கையிலுமே சிறப்பான மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய அத்தனை செயற்பாடுகளுக்கும் இந்த கலைத்துறை தொடர்ச்சியாக பயணிக்கணும். 2011 12 வருடங்கள் ஆகிட்டது. இந்த 2024 இன்னும் நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மற்ற கலைஞர்களை வாழ்த்தி அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும், அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அதுவும் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியில் இவ்வாறான விடயங்களை பேசுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நம் நாட்டினுடைய பிரபல நடன கலைஞர் திரு கிருஷ்ணகாந்தனோடு இணைந்திருந்தோம். நன்றி. நன்றி. எங்களையும் ஒரு கலைஞராக மதித்து இந்த இடத்துல கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரத்துக்கு மிக்க நன்றி. நேத்ரா டிவிக்கு, இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கும் மிக்க நன்றி. அவங்க எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ கோணேஸ்வரன் நல்லா தெரியும். அவர் ஏர்லியாகவே கூப்பிட்டுருந்தார். சாரி, எனக்கு வேற கிடைக்க இல்லை. அவர் மேக்ஸிமம் எங்களுக்கு இப்போ இல்லை, முதல்ல இருந்தே தெரியும், நிறைய என்கரேஜ் பண்ணுறவர் அண்ணா. இன்னும் எங்களை போல நிறைய கலைஞர்களை அவங்க நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல இந்த விருது சம்பந்தமான நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு தந்ததற்கு மிக்க நன்றி. மென்மேலும் எங்களோட இலங்கை கலைஞர்களோட படைப்புகள் மென்மேலும் பெரிய லெவலில் வரணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நம்மவர்களினுடைய பாடல்களை சுமந்து வருகின்ற நிகழ்ச்சி தான் மண்வாசம். சனிக்கிழமை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அவர் தான் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவர். எனவே இவ்வாறான படைப்புகளை தொடர்ச்சியாக நேத்ரா தந்துட்டே இருக்கும். நம்மவர்களினுடைய படைப்புகளை பற்றி என்று பேசும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடுத்த ஒரு சிறப்பான கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. கலந்துரையாடல் பகுதியோடு காயத்ரி இணைந்திருப்பார்.